இன்றைக்கி வீட்லேயே டேஸ்டியான ப்ரௌனி எப்படி செய்யலாம் பார்க்கலாமா. ஒரு பவுலில் 150 கிராம் டார்க் சாக்லேட்டு 100 கிராம் பட்டர் சேர்த்து நல்லா மெல்ட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ ஒரு பவுலில் 3 முட்டையை சேர்த்து நல்லா விஸ்க் பண்ணி வச்சுக்கோங்க. முட்டை நல்லா விஸ்க் ஆனதும் அது கூட ஒரு கப் அளவு நாட்டு சக்கரை, அரை கப்பு நார்மல் சக்கரை சேர்த்து பவுடர் பண்ணி வச்சுருக்கேன். அதை சேர்த்துக்கிறேன். இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. சக்கரை நல்லா கரையிற வரைக்கும் நல்லா கலந்து அது கூட மெல்ட் பண்ணி வச்சுருக்க சாக்லேட் சேர்த்துக்கோங்க. இப்போ அது கூட 1/4 கப் அளவு ரிஃபைண்ட் ஆயில், 1 டேபிள் ஸ்பூன் அளவு வெனிலா எக்ஸ்ட்ராக்ட் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போது இதில் 1 கப் அளவு மைதா மாவு சேர்த்து நல்லா ஜலிச்சு சேர்த்துக்கோங்க. மைதா மாவு வேணான்னு நினச்சிங்கன்னா கோதுமை மாவு கூட சேர்த்துக்கலாம். இப்போ இதில் அரை கப் அளவு கொக்கோ பவுடரை சேர்த்து இது மாதிரி ஜலிச்சு சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் ஒன்றா சேர்ந்து கலந்து வர வரைக்கும் கட் அண்ட் ஃபோல்ட் மெத்தடில் கலந்து மெல்லமாக கலந்து விட்டுக்கோங்க. இப்போ நான் பேக்கிங் ட்ரேயில் பட்டர் ஷீட் போட்டு வச்சுருக்கேன். அதில் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருக்கோங்க. ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரிக்கு ஸ்ப்ரெட் பண்ணி விட்டு அதில் கொஞ்சமாக டார்க் சாக்லேட் மேலே தூவி விட்டுக்கோங்க. இப்போ நான் அவனை 180 டிகிரி 10 மினிட்ஸ் ஃப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருக்கேன். ஃப்ரீ ஹீட் பண்ணி வச்ச அவனில் சென்டர் ரேக்கில் 180 டிகிரி 25 மினிட்ஸில் பேக் பண்ணி எடுத்துக்கோங்க. பேக் பண்ணி எடுத்திங்கன்னா டேஸ்டியான ப்ரௌனி ரெடி.